Hi guys, so இந்த வீடியோல நம்ம வந்து ட்ரேடிங் வியூல இருக்கிற ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ்டு ஒரு டூலை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த டூலோட நேம் வந்து ஹரிசாண்டல் ரே. ஓகேவா? ஸோ ட்ரேடிங்க்கு புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் சரி, பட் ட்ரேடிங்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இந்த டூலை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கும் சரி, இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராப்பரான கைடா இருக்கும். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரே பொறுத்தளவுக்கு நமக்கு மோஸ்டா எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறதுக்கு. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்றதுக்கு. ஸோ ஒன் டைரக்ஷன்ல ப்ரைசஸ் வாட்ச் பண்றதுக்கு. ஸோ இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னன்னா நம்மளோட சார்ட் அனாலிசிஸை வந்து கிளீன் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வச்சுக்கிறது. ஸோ நமக்கு ஹரிசாண்டல் ரே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல, ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல டூல் பார்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரேன் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹரிசாண்டல் ரே கிளிக் பண்ணிட்டு ஸோ நமக்கு எங்க வேணுமோ, ஸோ நமக்கு எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ண போறோம், எனக்கு எந்த ஒரு பிளேஸ்ல இருந்து இந்த லைன் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்ம அங்க வச்சு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹரிசாண்டல் ரே வந்து சார்ட்ல வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்றதுனால நமக்கு வந்து சார்ட் வந்து ரொம்பவே கிளீனா இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சர்ல வரப்போற கேண்டில்ஸ் மட்டும் தான் நம்ம வாட்ச் பண்ண போறோம். கரெக்டா? சோ இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லெவல் எல்லாம் தேவையில்லை. இப்ப நான் ஹரிசாண்டல் லெவல் வச்சு நான் வந்து டிரா பண்றேன் இதே ஒரு லெவல் அப்படின்னா, சோ நான் அதே இடத்துல ஹரிசாண்டல் லைன் வச்சு நான் வந்து டிரா பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த லெவலை வந்து நம்ம வாட்ச் பண்ண போறதே இல்லை. ஸோ அதை நம்ம சார்ட்ல வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்தலாம். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து நமக்கு வேணுங்கிற இடத்துல இருந்து நம்ம இன் ஃபியூச்சர்ல வாட்ச் பண்ண போற அந்த ஒரு லெவல்ஸை மார்க் பண்றதுக்கு நம்ம இந்த ஹரிசாண்டல் ரே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போகுது. ஸோ ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம இதே லைனை பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு அந்நேரம் இந்த லைன் வந்து எதுக்கு வரைஞ்சிருக்கும் அப்படின்றதே நமக்கு வந்து தெரியாது. அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸை நம்ம வந்து கிளியர் பண்றதுக்கு இந்த ஹரிசாண்டல் ரே அப்படின்ற டூல்ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணதுக்கான பர்பஸ் என்ன, நான் வந்து இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் லெவலாவோ இல்லைன்னா ஒரு நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி நான் வந்து நோட் டவுன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இன் ஃபியூச்சர்ல எனக்கு எவ்வளவு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆனாலுமே எனக்கு வந்து இந்த லைனோட பர்பஸ் நம்ம எதுக்காக ட்ரா பண்ணோம் அப்படின்றத வந்து என்னால கிளியர் அண்ட் கட்டா நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணாலுமே நமக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த லைனை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்க நம்ம அது போக ஃபாண்ட்ஸை வந்து நம்மளால எடிட் பண்ணிக்க முடியும். கலர் சேஞ்ச் பண்ணா இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸா வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர்ல வச்சுக்கலாம். ஸோ இதே லெவலில் நம்ம வந்து டார்கெட் வைக்க போறோம் அப்படின்னா கிரீன் கலர்ல வச்சுக்கலாம். ஸோ நம்ம பர்பஸ்க்கு ஏத்தாப்புல இந்த டூலை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்மளால என்ன பண்ண முடியும், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ளோன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன், அதே ஒரு லைன் வந்து நமக்கு வந்துடும். இதை டபுள் கிளிக் பண்ணி நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்னு நான் மார்க் பண்ணிப்பேன். அப்படி இல்லை ஸ்டாப் லாஸ் லெவலை நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நம்மளால இந்த ஒரு டூலை வச்சு ஸ்டாப் லாஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ரே பொறுத்த அளவுக்கு நமக்கு இன் ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆக போற லெவல்ஸை மட்டும் கேண்டில்ஸை மட்டும் நம்ம வாட்ச் பண்றதுக்கு நம்ம இந்த ஹரிசாண்டல் ரே வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்படி வந்து பிரைஸ் வந்து கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி பிரைஸ் வந்து டவுன் சைட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. சடனா வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரே வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ இது வந்து நாளை பின்ன நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா நான் இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிப்பேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், வாட்ச் பண்ணிட்டு இருப்போம். பிரைஸ் வந்து மேலே போகலாம், பிரைஸ் வந்து அகைன் டவுன் சைட்ல வந்து பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸா இந்த இடத்துல சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஹரிசாண்டல் ரே அந்த லெவலை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணிருப்போம். ப்ரீவியஸ் டைம் மாதிரியே இந்த ஒரு லெவல்ல நமக்கு வந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல், டார்கெட் லெவல்ஸ், அப்புறம் ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ்லாம் மார்க் பண்றதுக்கு நமக்கு இந்த ஹரிசாண்டல் ரே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது போக நமக்கு இதுல இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் நம்ம டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஃபாண்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளால மாத்திக்க முடியும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டை கூட நம்மளால மாற்ற முடியும். ஸோ மிடில் இருக்கணும், ரைட் சைட்ல இருக்கும். இப்போ நம்ம அடுத்தடுத்து எவ்வளவு கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகி நம்ம எத்தனை நாள் கழிச்சு பார்த்தாலுமே இந்த லைனுக்கான பர்பஸ் அண்ட் மீனிங் வந்து நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும் நம்ம பாக்குறப்போ. ஸோ இதை நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல வைக்கனாலும் வச்சுக்கலாம். ஸோ அது போக இந்த இடத்துல லைனுக்கு மேல லைன் சென்டர்ல நம்ம மோஸ்டா மிடில் யூஸ் பண்ணுவோம், நீட்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளால எக்ஸாக்டா ஒரு பிரைஸ்ல வந்து இந்த லைனை வந்து டிரா பண்ண முடியல. நான் 480.85 இருக்கு, நான் இப்போ வந்து 490 வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு சிலரால முடியாது. அந்த இடத்துல நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த கோஆர்டினேட்ஸ்ல நமக்கு எக்ஸாக்டா 480.85 எனக்கு இப்போ வேணும் அப்படின்னா 480.85 செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். அந்த லைன் வந்து ஆல்டர் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்மளால கிளியரா பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துல இருக்கா 480.85 நம்மளால செட் பண்ண முடியும். ஹரிசாண்டல் ரே பொறுத்த அளவுக்கு நம்ம வரைகிறதுனால இன் ஃபியூச்சர்ல ஃபார்ம் ஆக போற கேண்டில்ஸை மட்டும் நம்மளால வாட்ச் பண்ண முடியும். சார்ட்ல ப்ரீவியஸா இருக்கிற கேண்டில்ஸ்லாம் நம்மளால ஒரு போட்டு கன்ஃபியூஷன் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மளால வரைய முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கிளீன் சார்ட் அனாலிசிஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால. இதே ஹரிசாண்டல் லைன் எல்லாம் நான் இங்க வரைகிறேன் அப்படின்னா பாஸ்டா ஃபார்ம் ஆகிருக்க எல்லா கேண்டில்ஸ்க்குமே இந்த ஒரு லைன் வந்து அப்ளை ஆகிரும். ஹரிசாண்டல் ரே வந்து மோஸ்டா யூஸ் பண்றது வந்து ரொம்ப நல்லது. ஒரு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மட்டும் இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து யூஸ் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் டார்கெட் செட் பண்றதுக்கெல்லாம், சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் ஹரிசாண்டல் ரே யூஸ் பண்றது ரொம்பவே சஜஸ்டபிள்.